உங்க எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு. உங்களுக்கு ஃப்ரெண்டா பத்தி தெரியுமா? எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே. ஆமாங்க, இதுல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், அவங்க கூட கால் பேசிக்கலாம், அண்ட் ஈவன் வீடியோ கால் கூட பேசிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கேர்ள்ஸ் இதுல நிறைய கிஃப்ட்ஸ் வின் பண்ணலாம். வின் பண்ண கிஃப்ட்ஸை ரியல் மணியாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேர் எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன்ல. ஸோ மற்றவங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஆப்போட லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணுங்க. என்ன ஆச்சா? செத்திருந்தா சாவு வேண்டிய ஆள் தான். ஒரு மாசமா பார்க்க வரல, ஃபோன் பண்ணால் எடுக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு கிடைக்காதுன்னு இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு. ஏய் நில்றி, ஏய் நிலா நில்றின்ற. நான் சொல்லியும் போனல. நாயே, நானும் சொல்லி கேட்காம தொழிலுக்கு போனல. போடா. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. எதுவுமே இல்லாம ஒரு நாள் நடுத்தருவுல நிப்ப. நம்மள ஏமாத்தின எவ்வளவு வலிக்கணும் அப்ப தெரியும். நீ நல்லாவே இருக்க மாட்டடா. கட்ட என்னையா உன்னோட நல்ல வைப்பா விட்டாச்சு. ஈஸியாக அடிச்சுக்கலாம் அவனை. ஈஸியா? எத்தனை சம்பவம் பார்த்துருப்ப? 4. நீ 2. நீடா? ஒரு 3வது பார்த்துருப்பேன். 56 பேரோட சாவை முடிவு பண்ணவனா?
கையில் ஸ்வாட் எடுத்தால் மொத்த பேரும் உயிர் தப்பிச்சா போதும்னு ஓடுவானுங்க. 100ல் 1 வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த உயிர் தப்பிச்சிடும். அதில் 1 வாய்ப்பு கூட கொடுக்காத அளவுக்கு அந்த உயிர் எடுப்பானுங்க. என் கணக்கு மிஸ்ஸே ஆனதில்லை. இவன் வேற ஓடல, நின்னான். 1% கூட அவன் உயிரெடுக்க வாய்ப்பே கிடையாது. எங்கேயோ அவன் தடுமாறி இருக்கான். இல்லைன்னா நம்ம இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது. பேசாமல் அவளை அடித்து தூக்கி விட்டு எஞ்சிட்டு அவனை போட்டிருக்கணும். நீ விட்ட. சாவுனா என்னடா? சாவுனா நிம்மதி. அதுக்கப்புறம் ஓட வேணாம். இவனை நினைப்பான் அவனை நினைப்பான்லாம் யோசிக்க தேவையில்ல. நாளைய பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதி கொடுக்குறதாண்டா சாவு. அந்த நிம்மதி அவனுக்கு கொடுக்கக்கூடாது. அவனை வலிக்க வலிக்க கொள்ளணும்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ வேற. அவனை அறுத்து போட்டால் எனக்கு என்னடா கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி போகக்கூடாது. அதே அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு அவனை தனியாக்கி அனாதியாக நொந்து சாவு வந்தால் போதும்னு தோன்றப்ப அது கிடைக்காம அலையணும். தனியாக வாழ்றதோட இந்த உலகத்தில் கொடுமையான விஷயம் ஒன்றுமே இல்லைடா. இதுக்கு தாண்டா தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், எல்லாத்துக்கும் கை நீட்டாதுன்னு. அந்த புள்ள சாமி மாரி வந்ததால் பா நினச்சி கூட பார்க்க முடியல. ஏதோ சின்ன அடிதடியாக போச்சு, பெருசாக எதுவும் நடக்கலை. இதில் பழம் இருக்கு, அப்பப்போ கொடுங்க. சரிம்மா. எங்க போறீங்க? டீ வாங்கின்னு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் வீட்டில் உழ வைக்கிறது இல்லையா? என்ன மூஞ்ச பார்த்துக்கிறீங்க? இல்லை, வீட்டில் சமைக்கிறது இல்லை. எத்தனை மாசமா? 21 வருஷமா. சரி, இன்னைக்கு ஒரு நாள் வெளியில பார்த்துக்கலாம். நாளையிலேருந்து நான் இதுக்கு ஒரு வழி சொல்றேன். ம். நீ வெளியே போல. உன்னையெல்லாம் நம்பி விட்டு போக முடியாது. நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடந்து இந்த ஆளை உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு நடுவில் படுக்க வச்சா என்ன பண்ணுவ? போடா. யோ, அன்னைக்கு நீ பண்ணதெல்லாம் தப்பே இல்லையா? இவளுக்கெல்லாம் நீ தான் கரெக்டு. என்ன பண்ணுற? இதெல்லாம் அள்ளிட்டு போய் கடை வைக்க போகிறேன். நன்றி. எதுக்கு? அன்னைக்கு நான் அங்கேயே விட்டு வராமல் இருந்ததுக்கு. யார் சொன்ன நான் உன்னை காப்பாற்றினேன்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாராலையும் இங்கே யாரும் வாழலை. ஒருத்தங்கனால நம்ம வாழ்கிறோன்ற நிலமை யாருக்கும் இங்கே வரக்கூடாது. யாரோட தேவனும் யாருங்க வாழல, அதனால நம்ம யாருக்கும் வரக்கூடாது. அந்த பக்கமாக நான் போனேன், நீ விழுந்து கிடந்த. 1000 தான் இருந்தாலும் நம்ம வருங்காலம் ஆச்சேன்னு பார்த்தேன், அவ்வளோதான். இங்கே பாரு,
நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். இது உனக்கு தான் சொல்கிறேன். நீ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க. இங்க பாரு, அன்னைக்கு அவங்க ஒன்று செய்யாம இருந்திருந்தா நான் உன்னை செஞ்சிருப்பேன். இனி இப்படி ஒரு வார்த்தை பேசின நடக்கிறதே வேற. இப்போ சொல்றேன், உங்க அம்மாக்கு அப்புறம் இது நான் கொடுத்த உயிர். இந்த உயிர் நான் உனக்கு போட்ட பிச்சை. அதுக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசமா இரு. உங்க அப்பனுக்கு இன்னும் முழு உண்மையும் தெரியல. முதல்ல எவன் உன்னை வெட்ட வந்தான்னு பார்த்து சரி பண்ண பார். தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்காத. நல்லா தின்னு நல்லா தூங்கு, நான் வரேன். என்னம்மா கிளம்பிட்டியா? என்ன அது கையில்? நீங்க மறைச்சு வச்ச தங்கத்தை அள்ளிட்டு போறேன். நாளைக்கு மறக்காம அடுப்பு வாங்கி வை. துணிதான் எடுத்துட்டு போறேன், நாளைக்கு துவைச்சு கொண்டு வரேன். எங்க போயிட்டு வர? நாட்டு மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு நகர்வலம் போயிட்டு வரேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்றேன்? மார்கண்டி வீட்டுக்கு போனியா? இல்ல, வேலு வீட்டுக்கு போனேன். என்ன வெடைக்கிறியா? இங்க பார், 2 நாளைக்கு முன்னாடி அவனை எவனோ ஒருத்த வெட்ட வந்திருக்கான். தேவையில்லாம அவனை போய் பார்க்கறவளை வச்சுக்காத. சொல்லிட்டேன், இதெல்லாம் நடக்காது. என்ன நடக்காது? இங்க பாரு, நான் கட்டின அவனை மட்டும்தான் கட்டுவேன். நீ இல்ல, அந்த எமனே வந்தாலும் என்னை தாண்டி தான் அவனை தொடணும். என்னை தாண்டி எவன் அவனை தொடரான்னு பாக்குறேன். அவனை கட்டினேன்னு வை, கழுத்துக்கு மேல தலை இருக்கான்னு அவன் தலை தொலை பார்த்துட்டே தான் இருப்பான். நீ உன் கழுத்துக்குள்ள தாலி இருக்கான்னு தடவிட்டே தான் இருக்கணும். எந்த அப்பனும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பான். என் ஆதங்கம் நியாயமானது. உன் அம்மா கிட்ட பால் கூட குடிக்கல. நீ உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னை ஏமாத்திராத. எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா என்னை விட்டு போயிடுவியா, இல்ல என் கூட இருப்பியாப்பா? என் கூட தானே இருப்ப. நான் தான் அவனை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அவன் ஒரு கஷ்டத்துல இருக்கான்னு அவனை விட்டுட்டு வர சொன்னா அது என்ன நியாயம்? நான் உன் பொண்ணு, பின்னாடி கால் எடுத்து வைக்க மாட்டேன். வாழ்ந்தா அவனோட வாழ்றேன், இல்லைன்னா அழிஞ்சிட்டு போறேன். சரி, நான் கிளம்புறேன். கேளு, நான் போயிட்டு வரேன். சமைச்சிட்டேன், வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. மன்னாரு, கோழி முறைச்சு குஞ்சு கோச்சுக்காது, போ. சந்தைக்கு வந்தா பையோட சாக்கு போக்கு வேணா செல்லம்மாதா நீயும் சேர்த்துக்கோ என்ன உன்னோட. சண்டைக்காரி நாதா சேடு மூஞ்சி நீதா சந்தைக்கு வந்தா பையோட சாக்கு போக்கு வேணா செல்லம்மாதா நீயும் சேர்த்துக்கோ என்ன உன்னோட. கண்ணுறக்கம் போச்சு காலம் கூடியாச்சு புத்தி கெட்டு நானும் திரியிற நானே. மாமா ஓடி வா, கை வலிக்குது. அங்கே இருமா, அதை வர. தள்ளி ஏண்டா போற தேடி குடு குடு. ஏன் இவ்வளோ வெயிட்டு தூக்கி வரவா? எங்க கிளம்பிட்டு?
வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்குள்ளேயே நிறைய வேலை இருக்கு, உள்ள போ. வாசம் மாறி போனதே கண்ணா உன்னால் உன் வாசம் வீசுது ஏனோ என் மேல் தன்னா இந்தா ஊரி. என் பேரு மறந்து என்ன? போச்சு என் தெருவும் மாறி போச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் உன் முகம் தானே டேய் வார வார நானும் வார ருசியா உனக்கு என்ன வெங்காயமா? போட கூடமா எனக்கு தக்காளி. எங்க போன லூசு பையா நீயும் நானும் வாழும் காலம் எல்லாமே நீ அன்போடு வித்து தாரு 10 புள்ள மாமா நீதான் என்ன என்னன்னு கேட்டேன். மூஞ்ச திருப்புற இப்படி ஒரேடியா திருப்பிடுவேன். அன்னைக்கு கேரள கேசரிக்கும் போது தெரியலையா? உரி வெங்காயத்தை. திரியிற நானே ரோசக்கார பையா நேசம் வச்ச மையா தள்ளி என்ற போற தேடி ஓடிவா சண்டக்காரி நாதா சிடு மூஞ்சி மீதா சந்தைக்கு வந்தா பையோட சாக்கு போக்கு வேணா செல்லம்மாதா நீயும் சேர்த்துக்கோ என்ன உன்னோட சண்டக்காரி நாதா சிடு மூஞ்சி மீதா சந்தைக்கு வந்தா பையோட சாக்கு போக்கு வேணா செல்லம்மாதா நீயும் சேர்த்துக்கோ என்ன உன்னோட நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியல. அன்னலட்சுமி வந்து சோறு போட்ட மாதிரி இது. ம் ம் ம். டேய் நல்லா இருக்கான்னு சொல்லு. அம்மாச்சி மேல் சாப்பாடு இதை விட நல்லா இருக்கும். பரவாயில்ல. டேய் மாமா சாப்பிடுங்க. அப்புறம் மாமா நான் கிளம்பட்டா? எனக்கு ஒன்று அனுப்பவே மனசு இல்லைம்மா. மன்னர் எதனா நினச்சிக்க போகிறாப்புல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. என் பொண்டாட்டி போனதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தாம்மா என் வீட்டில் அடுப்பெரியுது. அதெல்லாம் விட இப்போ தான் அவன் நிதானமாக இருக்கான். இதே சம்பவம் உன்னை விட்டுட்டு வேற யாராவது இருந்ததுன்னு வச்சுக்க, ஊரே ரெண்டாக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஆள் இனிமே அப்படி பண்ண மாட்டான். சரி மாமா நான் வரேன், அப்பா காத்துட்ருக்கோம். ஒரு நிமிஷம் இருமா. டே தம்பி இங்கே வாடா. டே தம்பி இரு வரேன். என்ன? அந்த புள்ள கிளம்பிடுச்சு, வீட்டில் இருந்து விட்டு வா. இல்லை நீயே போய் விட்டு வா. டேய் நான் என்ன குழந்தையா? எனக்கு போக தெரியும். நான் வரேன் மாமா, வரேன். டேய் நில்லு. என்ன? அந்த புள்ளைய உனக்கு பிடிக்கலையா? இப்போ ஏன் தேவையெல்லாம் பேசுகிற? என்னடா உனக்காக அந்த பொண்ணு அவ்வளோ பண்ணுது. அந்த பொண்ணை ஏமாத்திராத. நான் இப்போ அவளை பிடிக்கலன்னு சொன்னேனா? பின்ன என்னதான்டா பிரச்சனை? பயமாக இருக்குப்பா. என்னை இவ்வளோ நம்புற பொண்ணு என்னால் கடைசி வரைக்கும் பார்த்துக்க முடியுமான்னு தெரில. இவ்வளோ நாள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருந்துட்டேன். இப்போ அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழணும்னே தோணுது. டேய் என்ன எவனை கால் பண்ணுறான் பாரு, பேசு. காற்றுல கரைஞ்சிடாத. ஏதோ நல்லா இருந்தா சரி. ஹலோ. என்ன வேலை அண்ணா? எப்படி இருக்கீங்க? யாரு? அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? உன்னை முத மண்ணக்க வச்சாலு. அது எப்படியா கத்தி தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு விரும்புகிற லவ்?
கடைக்கடையாக ஏறி இறங்குறா போல இருக்கு. எல்லாம் உனக்காக தானே? சரி, நான் அவ்வளோ அவனெல்லாம் பேச விரும்பல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னன்னு கண்டுபிடி பார்ப்போம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு. அழகி, அப்பா பயந்துட்டேன். என்ன நான் வீட்டில் வந்து விடுறேன். அப்போ மாமா சொன்னப்போ ரொம்ப பண்ண ஒன்றும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் விடுறேன்னு சொல்றேன்ல. நான் வேணாம்னு சொல்றேன்ல. ஏய், என்ன ஆடி? என்ன வேணும் உனக்கு? ஏன் இப்படி பண்ற? ஏன் என்ன பிடிக்கலையா? ஏதாவது சொல்லு. அழகி, நீ கேட்குற எதுக்குமே என்கிட்ட பதில் இல்லை. எனக்கு ரொம்ப முக்கியம், நீ நல்லா இருக்கணும். என் கூட இருந்தால் கண்டிப்பாக உனக்கு எதாவது ஆகிடும். எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு. இனிமே என்ன பார்க்க வராத. என்ன என்னன்னு கூப்பிட்ட நீ? இதான் நீ என்ன முதல்ல பேர் சொல்லி கூப்பிடுறது. எனக்கு ஏதாச்சும் ஆயிடும், நீ ஏன் பயப்படுற? எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? விட்டுட்டு போக காரணம் தேடாத. செத்தாலும் சாவேன், உன்னை விட மாட்டேன். அவ்வளோதான். ஏய், அறிவு கிட்ட தான் பேசாத. அன்னைக்கு என்னை காப்பாத்தல, நீ மட்டும் அங்கே இல்லைன்னு வை, அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சிருக்கும். இதை நான் ஒன்று நாளைக்கு தான் சொல்கிறேன், அதே உனக்கு புரிய மாட்டேங்குது. டேய், உனக்கு தாண்டா புரியல. நீ இல்லாம என்னால ஹலோ, என்ன வேலை? பயங்கரமான ஆளியா நீ? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. ஆனால் என்ன, உங்கள்கிட்ட எதை எடுக்க போகிறோம் தான் உனக்கு தெரியல. ஏய் ஏய், ஒரு சரிடா.
ஏய் ஏய் கதி கதி ஏய் ஏய் பாரா ஏய் ஒன்று ஏய் ஏய் யாரா முனி சொன்னாங்க ஒண்ணு வா 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 கதி வா 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 ஒண்ணு போயிடலாம் போயிடலாம் போயிடலாம்